இருக்கு பாருங்க. இதை செஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இது ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப தேவையான ஒன்று. இயற்கையான தன்மை நமக்கு வந்து எனர்ஜியை வந்து அதிகமாக கொடுக்கும். நடைமுறை வாழ்க்கையில் நிறையா பேர் மிஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய விஷயம் நவதானியங்கள். அந்த நவதானியங்களை முளைகட்டிய பயிர் வகைகள் நிறையா இருக்குது. இந்த முளைகட்டிய பயிர் வகைகள்னால் நிறைய பேருக்கு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இது அந்த காலத்தில் குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்நாக்ஸு. இதில் வந்து எனர்ஜி அதிகம். என்னென்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய இயற்கையான தன்மை நமக்கு வந்து எனர்ஜியை வந்து அதிகமாக கொடுக்கும். இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு அந்த நபர் கேட்டிருந்தார் ஒருத்தர், இதை எப்படி செய்கிறதுன்னு தெரியலங்க, சொல்லிக் கொடுங்க. நாங்கள் இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. இருக்கு பாருங்க. எந்த ஒரு தானியத்தையும் ஒரு ஈரத்துணியில் கொஞ்சம் ஈரத்தோடு சேர்த்து முடிஞ்சு வச்சிட்டிங்கனாலே அது மறுநாள் வந்து முளைவிட ஆரம்பிச்சிடும். வெறுமனா நீங்கள் வைக்கிற தானியம் ஈரப்பதத்தோடு இருக்கும் பொழுது, காற்றுக்கு படும்பொழுது அது மறுநாள் பார்த்திங்கன்னா முளைகட்டிய பயிர் வகைகளாக மாறிடும். அது எந்த தானியமாக இருந்தாலும். இதை செஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இது ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப தேவையான ஒன்று. கடையில் இருக்க ஸ்நாக்ஸை விட இது ரொம்ப பெஸ்ட்டு. ட்ரை பண்ணி செய்யுங்க. இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் நம்மளுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு சக்தியை கொடுத்தது, இன்னமும் கொடுக்கும் நம்மளுக்கு. இதுதான் அந்த பயிர். இது வந்து பாசிப்பயிறு. நீங்கள் வேறு எந்த தானியத்தில் வேணும்னாலுமே இந்த மாதிரி ஈரத்தில் முக்கி எடுத்து ஒரு கர்ச்சீப்பில் கட்டி வச்சிட்டிங்கனாலோ வெள்ளை துணியில் கட்டி வச்சிட்டிங்கனாலோ மறுநாள் இந்த மாதிரி ஆயிரும். சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும்.